ராசாத்தி உன்னை பாலான நெஞ்சி. வணக்கம் லேடிஸ் ஜென்டில்மென், ஐ எம் ஃபைனலி பேக். என்னடா பையன் ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடல செத்துட்டானான்னு நினச்சிங்கன்னா, நோ, ஐ எம் நாட் டெட். தட் மீன்ஸ் ஐ ஹவ் பின் இன்கன்சிஸ்டன்ட். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, we are going to talk about what to not to do during a breakup. அதாவது பிரேக்கப்ன்றது சூத்தடி வந்துக்கிட்டே இருக்கும். திங் இஸ் ஹவு வி டீல் வித் இட் இஸ் த வே தட் டிஸ்கிரைப்ஸ் அஸ் ஆஸ் ஹியூமன் பீங்ஸ். நிறைய பேர் வந்து மக்கு மாதிரி they are making so many mistakes like, வாவ் அந்த பொண்ணை நான் ஹர்ட் பண்ணிட்டா, ஐ வில் கோ ஹர்ட் ஹர் பேக். ஆர் வாவ் அந்த பொண்ணு ஹர்ட் பண்ணிட்டா, ஐ வில் டெல் ஹர் மதர் அபவுட் திங்ஸ். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் யூ ஷுட் நாட் டூ டியூரிங் அ breakup for your own sake and for the other person's sake as well. So I am going to be collaborating this with movies. So let's get into the video. So the first thing that I always find about people is they regret falling in love for no reason. Moreover, they hate the person. This person has made you feel loved. உங்களோட இன்னர் லவ் அப்படியே வெளில எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் யூ ஹேட்டிங் தெம் பிகாஸ் தே லெஃப்ட் யூ பிகாஸ் சிச்சுவேஷன் ஒர்க்கா இல்லை ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால யூ கான் ரியலி ஹேட் தெம். நீ டேட் கூட்டு போயிருப்ப, படத்துக்கு கூட்டு போயிருப்ப, நிறைய இடத்துக்கு கூட்டு போயிருப்ப, விச் இஸ் வெரி ஹோல்சம். அந்த சிச்சுவேஷனெல்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதை ரிக்ரெட் பண்ணிட்டு, அதை அதை ஹேட் பண்ணிட்டு சம்மந்தமே இல்லாமல் வாழ முடியாது. தட் இஸ் நாட் ஹவு திங்ஸ் ஒர்க். ஸோ பிரேமம் அண்ட் வரானே அவசியம் உண்டு. போத் ஆஃப் தம் ஆர் வெரி குட் மலையாளம் மூவிஸ். பிரேமா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். பிரேமமில் நம்ம ஆள் நிவின் பாலி வந்து டீச்சரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார்ல. இவர் வந்து டீச்சர் லவ் பண்ணி வாவ் பட்டர்ஃப்ளைஸ் மலரே நின்னே அப்படி ஆரம்பிக்கும் போது சடனாக வந்து அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுறதுனால வந்து இந்த கேர்ள் ஹேஸ் மெமரி லாஸ். நம்ம நிவின் பாலின்னா அங்கே போகிறாரு. அங்கே போனோடனே நினைக்கிறாரு, வாவ் ஷி வில் அட்லீஸ்ட் ரிமெம்பர் மீ, பாவம் சேஃபாக இருக்காளன்னு போனால் இந்த பொண்ணு ஐ எம் சாரி சார், யார் நீங்கள்? ஸோ அதுக்கப்புறமா வந்து he goes off trying to move on from her and then things are not okay with him, but never has he hated her, never has he regretted being with her. Same goes to வாரணே அவசியம் உண்டு. வாரணே அவசியம் உண்டு is a movie where Dulquer Salmaan and Dulquer Salmaan falls in love with the girl. Not Dulquer, sorry பிரியங்கா ஐயோ பேர் தெரியல எனக்கு. எங்கடா ஃபோனுக்கு தானே இருக்குது. இது ஒரு நிமிஷம். ஓகே, கல்யாணி பிரியதர்ஷினி. கல்யாண பிரியதர்ஷினிக்கு என்கேஜ்மெண்ட் எடுத்த ஒரு பையன் கூட வாவ் மேரேஜ் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. திடீர்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க, பையனும் அப்பாவும் ஒரே மாதிரிப்பா, தயவுசெய்து இவங்க கூட வாழ்ந்துடாத, என்ன மாதிரி நான் நாசமாக போவேன்னு சொல்லிட்டு ஷீ சேவ்ஸ் ஹர். அண்ட் தென் திஸ் கேர்ள் லைக் கோஸ் ஹேவக் ஆன் வை த மேரேஜ் ஹேப்பன் அப்படி இப்படின்னு பண்ணும்போது she went out to this guy and then கடைசியில் like things are not back to normal. இதெல்லாம் வந்து she never even hated on him or regretted being in love with him. He was like, எதுக்கு அந்த மாதிரி பண்ணா அப்படின்னு ஒரு தாட்டு தான் இருந்தது தவிர அவளுக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணல. துல்கர் சல்மான் ஆல்சோ சேம் திங். ப்ரோ ஆல்சோ லவ்ட் அ கேர்ள் வந்து வாஸ் லைக், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, என்னை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ லைக் never regret falling in love with a person. வெல், ஃபஸ்ட் ஹேண்ட் முடிஞ்சிச்சு, செகண்ட் தான் கொஞ்சம் வலிக்கும். So for the people who have not watched this movie called Lover, ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. never go back to the same person that hurt you. ஸோ வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சே உனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சே அந்த கர்மத்தை பண்ணுறாங்கன்னா எந்த கர்மத்துக்கு நீங்கள் போகிற மறுபடியும்? இஃப் someone knows that you are hurt, if someone is hurting you and they know that it's very hurting you மாதிரி, தயவு செய்து ஒரு 4 மாதம் இல்லை 3 மாதம் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் போய் பேசிப்பாரு. வேலைக்காரனா விட்டுடு, அவ்வளவுதான். டேய் காதல் பண்ணிட்டு ஓகே ஃபைன், அண்டர்ஸ்டாண்டபிள், பட் டஸ் இட் மீன் திஸ் பர்சன் இஸ் மென்ட் ஃபார் யூ. ரெண்டு பேரும் வந்து அக்ராஸ் த ரிலேஷன்ஷிப் யூ கைஸ் க்ரோ ஆஸ் பீப்புள். ஓகே, அப்படி க்ரோ ஆகும்போது ரெண்டு பேரும் வேறு பர்சனாக கூட மாற்ற சான்ஸ் இருக்குது. ஸோ you guys might not be compatible with each other, or she might have cheated on you, or you might have cheated on her, or things might have gone very bad in your relationship. But like ஒருத்தங்க உன்னை ஹர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கு நீ போகும்போது you're hurting yourself more. பிரேக்கப் ஆகிடுது, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆகலை, பிரேக்கப் ஆகிடுது, எல்லாமே வந்து கேவலமாக போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு வச்சுக்கலாம். சரியா? இப்போ உனக்கு அந்த ஆங்ஸைட்டி இருக்குல்ல, உனக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்குது, உனக்கு அந்த பொண்ணு வேணும்னு சொல்லுது. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அந்த பொண்ணு மறுபடியும் வந்தால் உன்னால் அந்த மென்டல் கெப்பாசிட்டி இருக்கா பார்த்துக்கணும்னு? அந்த பொண்ணு வரா மறுபடியும் எல்லாத்தையும் விட்டுட்டு வரான்னு வச்சுக்கேன். அந்த பொண்ணு வரும்போது நீ சேனாக இருப்பியா ஃபஸ்ட்டு, இன்னும் நினச்சிட்டு இருப்பேன், இன்செக்யூராக இருப்பேன், இன்னும் ஆங்ஷியஸாக இருப்பேன், அந்த பொண்ணை பற்றி இன்னும் மூவ் ஆன இருக்க மாட்டேன். ஏன்னா உன் மண்டை கோளாராக இருந்திருக்கும் அப்போ. ஸோ வந்து இட்ஸ் லைக்
you can never go back to the same person that hurt you. You can never go back to the same person that made you feel like shit. Prime example, லவர் படத்தில் என்ன ஆகுது, 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. கடைசியில் அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறா, ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்கிறா. அந்த மாதிரி சொல்கிறா. அப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஹிட் ஆகிடுது. அப்புறம் he is like, okay, this girl is not for me அப்படின்னு விட்டு போகிறான். ஸோ either you leave the person that hurt you or the nature will அப்படியே align it for you to அப்படியே leave them. இதே மாதிரி தான் எனக்கும் நடந்தது. என்ன பண்ணுறது? never look at the old pictures. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நீ என்ன சொல்ல தெரியலப்பா, லவ்வர் எக்ஸாம்பிள் தான். ஸோ the third point is never look at the old pictures and videos or anything that reminds you of them. ஏன்னா வந்து அது பார்க்க உங்களுக்கு அவங்க ஞாபகம் தான் வரும். அண்ட் ஆஸ் ஹியூமன் பீங்ஸ் வி ஆர் ஸோ அப்படியே ஒரு செம்ம செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது ஒருத்தனுக்கும். அப்படியே அந்த வீடியோவை பார்க்க வேணாம், டெலீட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருப்பானுங்க. ஆனால் இப்போ டெலீட் பண்ண மாட்டாங்க நம்ம ஆளுங்க அதே பார்த்து செத்துட்டு இருப்பானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லவரில் அந்த பையன் என்ன பண்ணுவான், மணிகண்டன், அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் ஆகிடும். அப்புறம் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து தம் அடிச்சுன்னு பார்ப்பல, தம் அடிச்சுட்டு வாவ் பொண்ணு இல்லை என்கிட்ட என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்ப்பல. ஸோ லைக் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏன்னா why I am saying you is, இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் when you are stuck and you can't do anything, delete it, block them, don't do anything, அப்படியே விட்டுடுங்க. Because you are hurt, you are getting hurt, you are going to that phase where you are becoming even more sensitive than any other person in the world. So அந்த மாதிரி depressed stateல if you don't want to feel worse and if you don't want to kill yourself for something, delete it, don't do anything that reminds you of them. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு பழகி போயிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே you will finally start to heal and be okay. ஏன்னா எனக்கு இங்கே லைட்டாக கீழே வந்துடுச்சு சரியா, அந்த கீழே விட்டு நோண்டினே இருந்தால் பெருசாக தான் ஆகும், அது சின்னதாக ஆக போகிறது இல்லை. ஸோ அது ஹீல் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். ஆனால் அந்த பேர் நான் பிரகாஷ்ராஜ் ஒரு டைலாக் சொல்லுவான் சரியா, கோழி முட்டை போடுறோன்னா முட்டை போடுறதுக்கு வெயிட் பண்ணுவோம், அதுக்குன்னு கை போட்டு கோழி குண்டியில் முட்டை வராது. சேம் சிம்பிள் லாஜிக். ஸோ லைக் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு மூவ் ஆன் ஃப்ரம் திங்ஸ் and be better in life, don't do this. It will hurt you, it will drag you down for 6 months, 8 months, and you are going to be wasting a lot of things in life. If you are feeling like shit, anxious, it's going worse for you, get help. நான் ஜோக்காக சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். நான் இப்போது நிறைய பேர் வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க, வா should I tell them because அவங்க அதை யூஸ் பண்ணி என்னை ஹர்ட் பண்ணலாம், இப்போ நான் அவங்க சொன்னால் அவங்க பாதர் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போது நான் அதை யார்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, no one is going to get bothered to spend 2 minutes or 5 minutes or 10 minutes or even 15 minutes for you during a day for you to vent out because you are their friend. நீ vent out பண்ணும்போது your heart which is heavy feels light. For some reason you will feel more lighter. And அழுகிறத கண்ட்ரோல் பண்ணாதீங்க. When you are getting hurt, you have to let it out. If you don't let it out, how are you going to heal? When you feel like you want to take a dump and you don't take a dump, you are going to feel like shit. Finally take a dump, you don't feel like shit. Why is that? That means you have to let it out in life. That's what life is for. நான் கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். வாவ் இதான் இருக்குது உங்களுக்குலாம் வந்து. பட் that's see, listen, never isolate yourself, never feel like you are alone, never feel like in this entire world your existence is pointless. ஏன்னா வந்து ஸ்கையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது மேலே, அதில் ஒரு டாட்டு கூட நம்மளுக்கு தெரியும். That's how much of an impact you are. Even though you are a small dot in the map, you still make a crazy impact in someone else's life. அதாவது உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் உங்களை அறியாமையாக வந்து பல பேரோட வாழ்க்கையை வந்து மாற்றிக்கிட்டு இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெரியல இப்போ. பட் when you look at from the bigger picture, one smallest compliment you would have given to some old lady or one ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் வேலை முடிஞ்சிடும், அவள் தான் போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு இட்ஸ் அ லைஃப் சேஞ்சர். அவங்களோட டஃபஸ்டான டைமில் நீங்கள் ஒரு சிம்பிளான வார்த்தை சொன்னால் கூட அவங்களுக்கு அது பெருசாக வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் how much of an impact you are. Don't ever think ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக வாழ்க்கையை தூக்கி போகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் நிறைய விஷயம் இருக்குதுங்க. இந்த ஒரு 6 மாதத்துக்காக ஒரு என்டையர் லைஃப் டைமை தொலைக்கிறதுக்கெலாம் வருத்து இல்லைங்க. நீங்கள் வேறு. நேச்சர் வில் ஆல்வேஸ் அலைன் திங்ஸ் ஃபார் யூ. சரிங்களா, எல்லாமே கரெக்டாக நடக்கும் உங்களுக்கு. everything will happen at its own time. If you want to vent out to someone who you don't even know, drop in my DMs. I am there for you guys. Okay? பட் எனிவேஸ், நானும் ஜார்டின் என் மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுறேனே. அடுத்தது எப்போ வீடியோ தானே கேட்பீங்க. I guess you will never know. Peace.